ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம முதிர்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அத்தனையும் தள்ளி வச்சு நினைப்பே ஏங்குது. ஏங்க ஏங்க போங்க போங்க, நிறைய பிள்ளைங்க உங்களை தேடணும் போங்க. அதான் சொல்லும்ல, ஊருக்குள்ள 1000 பொண்ணு என்ன பாக்குது, பாதவதி பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டேங்க. அன்னைக்கிலே என்ன அப்படியே பக்கத்துல இருந்து உட்காருது. இவ்வளவு பக்கத்துல போதும். அதானே அவங்கிட்ட நான் காசு பண்ண மாட்டேன். நான் கேட்டேன் ஒரே ஒரு காதல் ரொமான்ஸ். எங்க இந்த செல்வனை பத்து கூட பாப்போம். எங்க சேட்டை பண்ணாம ஒழுங்கா போங்க. வீட்டுல இருந்தா பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகள் இருக்குன்னு பக்கத்திலேயே வர மாட்டேங்க. அப்படியே நம்ம பொண்டாட்டி தள்ளிக்கிட்டு போட்டு கூட்டிட்டு வந்தா இங்க வந்தா என்னமோ உட்கார்ந்து இருக்க. தள்ளிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, அப்படிதான் தள்ளிக்கிட்டு தான் வந்திருக்கேன். உங்க சேட்டை இருக்கு பாருங்க. அண்ணக்கிளே அண்ணக்கிளே, நீங்க முதல்ல அங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க. அண்ணக்கிளே என்னங்க ஒரு ரொமான்ஸ் கூட பாப்போம். தேவையில்லை, எனக்கு தேவையே. எங்க நேரா பார்த்து வண்டியை ஓட்டுங்க. அதெல்லாம் கரெக்டா வண்டி போவோம். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு இருக்கு. ஐயோ, நான் இதுக்கு தான் உங்க கூட வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, அப்படியே விட்டுறேன் பாரு. எனக்கு காதல் ரொமான்டிக்கா ஒரு பார்வை பாக்குறேன், இல்ல மடியில தூக்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. கிஷோரியா அப்படி இருக்கான்னு இப்பதானே எனக்கு தெரியுதே. அண்ணக்கிளே எங்க ஒழுங்கா வண்டி ஒழுங்கா ஓட்டுங்க. பயப்படாத, அதெல்லாம் ஒழுங்கா தான் போவோம். இப்படி பாருடி. எதுக்கு? என்ன பாருடி. பாத்துட்டேன். என்ன? அப்படியே சைடா ஒரு கண்ணடி பாப்போம். மாட்டேன். காதல் சொன்ன அன்னைக்கு எப்படி கண்ணடிச்ச, அதுல அன்னைக்கு விழுந்தவன் தானா? அப்படியா? அப்படியே மல்ல துக்கார. வேண்டாம். அழகா உன்னை தூக்கி வச்சு அழகா வண்டி ஓட்டுவேன். எங்க வயசு ஏறும்போது சேட்டி கொஞ்சம் குறைங்க. வயசாயிடுச்சா? நம்ம ரெண்டுத்துக்கு 2 வயசாயிடுச்சு. நம்ம ரெண்டுக்குமே கல்யாணம் முடியும் எத்தனை வயசு தெரியும்ல? அது 22 கூட முடியாம இருந்தது. இதெல்லாம் ஒரு வயசாடே. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வயசு தானே. அதெல்லாம் கிடையாது, இங்க தள்ளி வா. வேண்டாம் சொல்லிட்டேன், ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க. அதுக்குதான் நான் வரமாட்டேன்னு எல்லாம் செம்பவழி பார்த்தா பார்வை. அது என் புள்ள, அதுக்கு என் ஃபீலிங் புரிஞ்சிருக்கு. மீனா தான் கரெக்டா சொன்னா, போவாதீங்க மாமியாரேன்னு சொன்னா கேட்காம வந்துட்டேனே. குள்ள கத்திரிக்கா அவ அப்படியே சொன்னா? ஆமா. சரிடி, இங்க தள்ளி வா. இவ விட மாட்டா. இது எப்படி இருக்கு? இந்த தள்ளி உட்காருதே. எங்க போதுங்க, பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க. பாக்குறோம், பாத்துட்டு போட்டோம். 16 வயசுல லவ் பண்றது லவ் இல்ல, இதுதான் உண்மையான லவ். அதனால லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்கும் நீ எனக்கு தோண, நான் உனக்கு தோண, மத்ததெல்லாம் அப்புறம் தான். அதனால வேற எந்த ஒருக்கும் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. உறவு இவரு சாரவே மாட்டேங்க. பாத்து போங்க பாத்து போங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், போயிடும். ஏன்டி என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? அதெல்லாம் உங்க நினைப்பு, உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சுத்தி இருக்கவங்களையும் பாக்கணும்ல. சுத்தி இருக்கவங்களுக்காக நாம ஏண்டி நம்ம சந்தோஷத்தை தொலைக்கணும்? அதெல்லாம் முடியாது, சும்மா இருங்க. சரி, இங்க தள்ளி வாங்க, தள்ளி வா. ஈத்தி எப்படி இருக்கு? இருக்கு இருக்கு. இங்க பாரு, தினமும் இதே மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 2 பேரும் தனியா கார் எடுத்து வரும், சரியா? சரிங்க. இப்படி உன்ன மடியில தூக்கி வச்சுக்கிட்டு நான் கார் ஓட்டிட்டு ஜாலியா இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும். சரி, இப்ப எங்க போலாம்னு சொல்லி. உங்களுக்கு எங்க தோணுதோ அங்க கூட்டு போங்க. நல்ல மலை கடை பார்த்து போலாம், அப்பதான் சூப்பரா இருக்கும். என்னங்க, நான் சொல்ற பாட்டை போட்டுடுங்க. என்ன பாட்டு? எனக்கென இருந்தது ஒரு மனசு. இந்த பாசம் நேசம் நாளும் வாழ உன்னோடுதான் என் ஜீவன் மாறாதம்மா என்னாலும், என் காதல் எனக்கு போதும் அம்மா. கேட்காமலே கிடைக்குது. அதெல்லாம் கிடைக்கும். உண்மையிலே ஒரு ஆணு மிகவும் அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? நல்ல மனைவியை கடவுள் கொடுக்குறாரு. அவனை கவனிச்சுக்கிறதுக்கு, அவன் மேல காதல் பண்றதுக்கு, அவனை உசுறுக்குசுரா நேசிக்கிறதுக்கு அழகான ஒரு ஜீவனை மனைவிங்கிற ரூபத்துல கொடுக்குறாரு. உண்மையிலே ஒரு ஆண் அதிர்ஷ்டக்காரன் தான். அதுலயே நான் பெசல் அதிர்ஷ்டக்காரன். 9 மனைவி எனக்கு கொடுத்திருக்காரு. அப்படியா? என்ன மாதிரி அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்துல யாரு இருக்கான்னு சொல்லி பாப்போம். அழகான மனைவி, நல்ல பிள்ளைங்க, நிறைவான வாழ்க்கை, நிறைந்த செல்வம் எல்லாமே கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கான பாடும் பட்டிருக்கீங்களே. பாடுபட்டாலும் பலன் நல்லபடியா கிடைச்சிட்டேன். பாடுபடாம எந்த ஒரு பொருளும் நம்ம கையில வந்து சேராது. அது உண்மைதான். கல்யாணம் பண்ணிக்கலாம், சண்டை சச்சரவு வரதெல்லாம் சகஜம் தாங்க.
ஆனா எவ்வளவுதான் சண்டை சச்சரவு வந்தாலும் அந்த காதலும் குறையக்கூடாது, அந்த பாசமும் குறையக்கூடாது. அது 2 பேருக்கும். சரியா சொன்ன. இனிமேல தினமும் வெளியில கூட்டு வந்துடுறேன். கேட்காமலே நிறைய கிடைக்குது. இதே வீட்டுல பார்க்க கூட முடியல. இது நமக்கான நேரம், அதனால தாராளமா கிடைக்குது. நமக்கான நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும். சரியா சொன்னீங்க. என்னங்க, இனிமேலே தினமும் உங்க கூட குறைஞ்சது 1 மணி நேரமாதே இப்படி உங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் கார்ல பயணம் பண்ணணுங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நமக்கு என்னங்க இருக்குது? சரியா சொன்ன. இப்படி ஒன்னு அள்ளி அணைச்சு என் தோலோட சாச்சு பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டு கார்ல பயணம் பண்றது உண்மையிலே சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருக்குடே. இந்த சந்தோஷத்தை யாருக்கும் விட வேண்டாம். தினமும் இனிமேல் வரணும், சரியா? கண்டிப்பா. அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல. 1 மணி நேரம் நான் உங்க கூட இப்படியே இருக்கணும். இந்த உலகத்துல நிரந்தரமா எனக்குன்னு கடவுள் கொடுத்த உறவு நீங்க மட்டும்தான். உங்க கூட நான் சந்தோஷமா நேரத்தை செலவழிக்கிறேன்னா அந்த நேரமும் பொழுதும் எனக்கு எதுக்கு? நான் வந்தது வாழதுக்கு தானே. காதல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு தானே. இனிமேலே என்ன வேலை இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் நம்ம 2 பேரும் இப்படி தனியா வந்துடணும், சரியா? சரிடி. அழகு பொண்டாட்டியே. அழகா? அழகு தாண்டி. இன்னும் எனக்கு நீ அழகுதான். அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு மாதிரிதான் எனக்கு இன்னும் தோணுது. ஆனா என்ன, அப்போ ரொம்ப போயிட்டா அழகா இருப்படி. அப்ப இப்ப நல்லா இல்ல. அப்படி இல்ல, அப்ப மாடல் ட்ரெஸ்ல இருப்ப. ஆனா அந்த காலத்திலே மாடல் ட்ரெஸ் போடுற தைரியம் உனக்கு மட்டும் தான் இருந்து தெரியுமா? ஆனா அது ரொம்ப அழகா இருக்குண்டே. எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது வாரம் எனக்கு. என்னங்க இது, வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏண்டி? இங்க நிப்பாட்டுங்க. சரி சரி இரு வரேன். சைடா நிப்பாட்டுங்க. ஏன் என்னமா? கொஞ்சம் நிப்பாட்டுங்க. சரி சரி இரு வரேன். எதுக்கு? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் இறங்குங்க. இப்பதாண்டி லாங்கா போலான்னு சொன்னேன். அதாங்க, கொஞ்சம் இறங்குங்க. வேணாடி வேணாடி, லாங்கா போய்கிட்டே இருக்கலாண்டி. ஐயோ கொஞ்சம் இறங்குங்க. சரி சரி இரு. போதும் வாங்க. என்னங்க, நடக்க முடியலங்க. நம்ம ஏதாவது காராவது பிடிச்சு போலாமே. ஏடி நல்லா மூடிக்க, முகத்தெல்லாம் மூடிட்டு நடந்து போலாம் வா. ரொம்ப தூரம் போனலாங்க, நடக்க முடியலங்க. அதெல்லாம் நடக்க முடியும். இந்த வயசுல நடக்காம நீ எப்ப நடப்பா சொல்லு. நடந்து வா. முடியலங்க. 15 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு வந்திருக்கீங்க. நீ வீட்டுக்குள்ளே இருந்து உடம்பு வீக் ஆயிட்டு டாக்டர் சொன்னாரு. அதான் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்க. நான் மட்டும் தானே நடந்தேன், நீங்க கார்ல தானே வந்து இறங்குனீங்க. எனக்கு வியாதி இல்ல. 45 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நீ நடக்கணும்ல. அங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அங்க பாரு, நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்பெல்லாம் பண்ணுவேன். புருஷன் என்னைக்குமே பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். அப்படித்தானே நான் நினைக்கிறேன். அதான் என்னால முடியலன்னு சொல்றேன். என்னால முடியலங்க, நான் இதுல இருக்கேன். இங்க இருந்தா கண்டவெல்லாம் பாப்பாண்டே. வா போலாம். நானே என் பொண்டாட்டி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறேன். உன்னை எவனும் பாத்திரக்கூடாது. பாரு, யாராவது கண்ணு போட்டுருவாங்க. முடிக்க முடிக்க சரி இடத்துல முடிக்க. வா நக்கிலே, இதெல்லாம் பாத்துக்கிட்டு தூக்கி எஞ்சிட்டு போனல, பெத்த தகப்பன அடிப்பேன்னு சொல்லிட்டு போனல, அதுக்கான கருமத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. வா. அப்படி விட முடியாது. நக்கிலி வேண்டாம் வான்னு சொன்னேன். கோவத்தை கிளப்பிடாத. அப்படி விட முடியாது. என் கோபத்துக்கு நீ ஆளாகாதா. வா. எங்க கோபத்தை விட புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம். அண்ணக்கிலே, அன்னைக்கு நீ கார்ல ஏறுன்னு சொன்ன. என்ன இதெல்லாம்? பாட்டி பாட்டி தாத்தா பாட்டி. அன்னைக்கிலே வா போலாம். முதல்ல பேரை மாத்துடா. வார்த்தையால பேசுங்க. ஒட்டிச்சே மூஞ்சி மூரெல்லாம் பேதுரும். என்ன நெக்கிலி இதெல்லாம்? என்ன பாட்டி இது, என்ன கோலம்? பெத்த தகப்பன அடிச்சுட்டு போறேன்னு சொன்னல, அதுக்கு கிடைச்ச பரிசு. உண்மைதான், கடவுள் கொடுத்த பரிசுதான் இது. பாட்டி, உங்களோட பாப்பை நினைச்சு கூட பார்க்கல பாட்டி. தாத்தா, நீ படிச்ச படிப்பு என்ன? நீ இப்ப இருக்கிற அலங்கோல என்ன? படிச்ச எல்லாரும் புத்திசாலி இல்லங்கறத நீ நிரூபிச்சிட்டல. நீ படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான், இப்படி அடிமையா வாழறதுக்கு இல்ல. படிச்ச எல்லாரும் புத்திசாலி இல்லன்னு நீ ஒரு உதாரணமா இருந்துட்டல. நீ என் பொண்டாட்டியை நான் நல்லதா பாத்துக்கிட்டு இருக்கா. உங்க வேலை ஏதோ அதை பாத்துட்டு போங்க. எதுடா நல்லா பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எல்லா விதத்திலும் சரிசமமானவள இப்படி பண்றதா நல்லா பாக்குறதா அர்த்தமா? என் பொண்டாட்டியை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்க, அது அவளுக்கே தெரியும். நீ பொத்திலாம் பார்க்க வேண்டாம், அவளை ஒரு மனுஷியா பார்த்தா போதும். ஏதோ வாக்கிங்க்கு நாயை கூட்டிட்டு போன மாதிரி கூட்டு போய்கிட்டு இருக்க. அவளும் அடிமை மாதிரி பின்னாடி தாங்கிக்கிட்டு வரா. உன்னை இதுக்குதான் நல்வழிப்படுத்தி உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதனைகளை சொல்லி உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா என்ன? வாழலாம், ஒரு நாள் அடிமையா வாழக்கூடாது. கஷ்டப்பட்டு வாழலாம், திங்கிறதுக்கு சோறு இல்லாம வாழலாம்.
ஆனா அடிமையா மட்டும் வாழவே கூடாது. உயிரை விட தன்மானம் ரொம்ப பெருசு, மறந்துடாத. இந்த அடிமைத்தனம் உன்னை யாருங்கதே மறக்க வச்சிரும். உனக்குள்ள இருக்க திறமைய குழி தோண்டி புதைச்சிரும். இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளிய வா. அவன் எக்கடு கட்டு போறா, உனக்கு என்ன? நீ கார்ல வந்து ஏறு. இவ நம்ம வீட்டு புள்ளைய நான் பேசிட்டு இருக்கல, சமுதாயத்துல இருக்க ஒரு பொண்ணை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ சரி, என் குடும்ப விஷயத்தை தலையிடறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. கிளம்புங்க. உனக்கு நீ வாமா. டேய், இன்னொரு வாட்டி அந்த பேர் சொன்ன மூஞ்சில அடிச்சு மூஞ்சி மோரைய பாரு. என் பொண்ணடி பேரை சொல்லி கூப்பிட்டேன். சரி, எனக்கு செல்லடன்னு பேரு. அந்த பேருக்கான கம்பீரத்தை அவன் கெடுத்துருவான். உனக்கு அந்த பேரை வச்சதே நீ கம்பீரமா இருக்கணுன்றதுக்காக தான். அன்னைக்கு என்னைக்கு எவனுக்கும் அடிமை இருந்து பழக்கம் இல்ல. அவ பேரை வச்சுக்கிட்டோம் அடிமை மாதிரி நாய் மாதிரி போய்கிட்டு இருக்க. போதே சரி, முத போய் இந்த பேரை மாத்து. அந்த பேரை கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவன். அன்னைக்கு நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன சூழலையும் தன் தன்மானத்தையும் தான் நிலைமையும் விட்டு கொடுக்காதவா, எல்லா இடத்துலயும் தான் யாரு நிரூபிச்சு காட்டினவா. அவ பேரை வச்சுக்கிட்டு அடிமை மாதிரி வாக்கிங் மாதிரி நாயை கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி நாய் மாதிரி போய்கிட்டு இருக்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், வாழ்ற வரைக்கும் போராடலாம். ஆனா அடிமையா மட்டும் வாழவே கூடாது. போராடணும். இந்த வாழ்க்கைய ஒரு போராட்டம் தான். ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அத பத்தி கவலைப்படாத. முழு மூச்சோட போராடணும். வாழ்க்கை நம்மள என்னதான் அடைச்சு வச்சாலும் அது மீண்டு வரதும் வராம இருக்கதும் நம்ம கையில தான் இருக்குது. இவ என்னதான் உன்னை அடிமையா நடத்தினாலும் அது வெளியில வரதும் வராம இருக்கதும் உன் கையில தான் இருக்குது. புத்திய கூர்மையாக்கு, சிந்தனை தானா வரும். அறிவை மழுங்கடிக்காத. அறிவை தினமும் பட்ட போட்டு தீட்டணும். தீட்ட தான் தங்க பல பழக்கம். அதே மாதிரிதான் புத்தியும் தீட்டணும். தினம் நல்ல விஷயங்களை கத்துக்கணும். நல்ல சிந்தனையோட நல்ல முடிவோட வெளியில வரக்கு வழிய பாரு. என்னங்க, வாங்க போலாம். இங்க பாரு நக்கலி, அவங்க நம்ம ரெண்டு நல்லா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்குது பிடிக்கல. நம்மள பிரிக்கிறதுக்கு சரி நடக்குது. நான் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது அவங்களுக்கு பொறாமையா இருக்குது. உன்னை வெயில் படாம யார் கண்ணு படாம உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கல, அது அவங்களுக்கு வயிற்றுச்சல். இப்ப நீ வெளியில வேலைக்கு போய் என்ன பண்ண போற சொல்லு? பணம் சம்பாதி என்ன பண்ண போற? சொத்து சொகம் எடுக்க போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டிய நான் பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிடுவேன். நீ யாருக்காக சம்பாத்தியம் பண்ணணும் சொல்லு? இப்போ சம்பாத்தியம் பண்ணா நீ வேலைக்கு போகலாம். அத தேவையானதை நான் பாத்துக்கிறேன். உனக்கும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன். பார், உன்னை எந்த வேலையும் நான் செய்ய விட மாட்டேன். ஏன்னா நீ எனக்கான பொக்கிசம். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் கண்டவங்கள அது குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புரிதா நான் எதுக்கு வெளியில யார்ட்டையோட பேச விட மாட்டேனே? நம்மள பிரிச்சுவாங்க அன்னைக்கிலே. நம்மள பிரிக்கிறதுக்குதான் இந்த சதியெல்லாம். முட்டாள் மாதிரி முடிவு எடுத்துறாத, சரியா? வா, நீ என் உசுரடி, நீ என் உசுரே. உன்னை யாருக்காவும் எதுக்காவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கான பொக்கிசம். நீ என்னமோ தானா உளறிட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அப்போ நான் உன்னை என்னாச்சு உங்களுக்கு? அப்படின்னா நான் உன்னை என்ன? ஒண்ணுல. அப்ப எதுக்கு என்ன 10 நிமிஷமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் தென்மொழி, இங்க நான் இப்ப ஏதாவது பண்ணுனேன்? என்ன பண்ணுனீங்க? நீ உன் கையே. நான் இங்கதான் உட்கார்ந்துருக்கேன். சமைக்கிறேன்னு சொன்னீங்க. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா, நான் இப்போ இவளை எனக்கு தத்துவமா இருந்தது கனவு இல்லையே. தென்மொழி, நான் இப்போ ஒண்ணு ஏதாவது. என்ன ஏதாவது? சமைக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நீ எது சொல்ற? உங்களுக்கு என்ன ஆச்சுது? சரி பரவாயில்ல, நானே சமைச்சிட்டு போறேன். நீ சேலை தானே கட்டியிருந்த? இல்லையே, இதான் போட்டிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். நான் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன ஆச்சுது உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? சரி இருங்க, நான் செக் பண்ணி பாக்குறேன். வேண்டாம் 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 வேண்டாம், இல்ல வேண்டாம் வேண்டாம். ஜெயராஜ், உங்களுக்கு என்ன ஆச்சுது? ஒண்ணு இல்ல தென்மொழி, நிஜமாவே நான் உன்னை எதுவும் பண்ணலையா? என்ன பண்ணுனீங்க? தென்மொழி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். என்ன? நீ என்னவா பாக்குற? நல்ல மனுஷனா பாக்குறேன். என்ன யோசிக்காம பதில் சொல்ற? என்ன எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்ற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? உண்மையிலே நீங்க ஒரு நல்ல மனுஷன். எல்லாரும் என்ன கைவிட்டப்போ கூட என்ன கைவிடாம அவங்க கூட வச்சு பாதுகாத்தீங்களே. இது வரைக்கும் தேன்மொழியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. நானா நிம்மதியா தூங்குறேன்னா நீங்க இருக்கீங்க தைரியத்துல தானே. நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்குறேன். எதனால? உங்களால. இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுது. ஒரு நாள் கூட நம்ம அடுத்த ஆண் கூட வாழ்றோம், எந்த ஃபீலுமே எனக்கு நீங்க கொடுக்கல. எந்த ஒரு சங்கோஜமும் எனக்கு வரவே இல்லை. உங்க பார்வையில
ஒரு துளி கூட தப்பான பார்வை இல்லை. நீங்க சாப்பிடுற இடத்துல நானும் சாப்பிடுறேன், நீங்க துணி காய போடுற இடத்துல நானும் துணியை காய போடுறேன். எங்கேயுமே உங்க பார்வை தப்பா போகல. ஒரு பொண்ணுக்கு தெரியும் ஒரு ஆண் என்ன நோக்கத்தோட பாக்குறானே. நீங்க ரொம்ப நல்லவரே. தேன்மொழி, நான் பார்த்த ஆண்கள்ல சிறந்த ஆண் நீங்க மட்டும்தான். வேண்டாம் தேன்மொழி, வேண்டாம். இல்ல, நான் பார்த்த ஆண்கள்ல மிக சிறந்த ஆண், நல்ல ஆண். ஒரு ஆண் இப்படித்தான் இருக்கணும்னு முன்னோதாரணமே நீங்க தான். சபலங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான். அது வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா கடவுள் மனசுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு, அதை கட்டுப்படுத்த தெரியணும். கட்டுப்படுத்துறவன் மனுஷன், மனசை தடுமாற விடுறவன் மிருகம். கட்டுப்படுத்துறவன் நல்ல கணவனா நல்ல தோழனா இருக்கான், கட்டுப்படுத்த முடியாதவன் மிருகமா மாறான். பாவமும் இதே இடத்துலதான் இருக்குது, இந்த மனசும் இதே இடத்துலதான் இருக்குது. நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாவம் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோன்னு தான் கடவுள் இந்த மனசையும் நமக்கு கொடுத்தாரு. பாவம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யும். நீ உன் மனசை கட்டுப்பாடோட வச்சு நிம்மதியா வாழுன்னுதான் இந்த மனசை கொடுத்திருக்காரு. மனசு போன போக்குல வாழதுக்காக மனசை கொடுக்கல, மனசை கட்டுப்படுத்தி நல்வழியில வாழதுக்கு தானே கொடுத்திருக்காரு. சபலம் வரதா செய்யும், எல்லாருக்கும் வரதா செய்யும். ஆனா அதை அப்படியே கடந்து போகணும். அதை மனசுல போட்டு கொளுத்திக்கிட்டு குப்பையாக்க கூடாது மனச. உங்களுக்கு வரும், ஆனா அதை அழகா கடந்து போவீங்க. ஏன் எனக்கு வரல? தேன்மொழி, மனுஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருக்கும் வரும், கடந்து போயிடணும். நீங்க நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். தேன்மொழி, தேன்மொழி, அது வந்து எதையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இல்ல, நானும் மனுஷனாங்கிற அப்பப்போ இல்ல, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? அது வந்து இல்ல தேன்மொழி, அது வந்து நானும் அப்பப்போ மிருகமா மாறி போனோன்னு பயமா இருக்கு. ஜெயராஜ், நானும் மனுஷன்தான். இங்க பாரு, இல்ல நான் மிருகமா மாறதுக்கு நான் விரும்பல. என்ன சொல்ல வரீங்க? இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்ல தேன்மொழி, நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன். நீ என் மேல மதிப்பு வச்சு அந்த முடிவுக்கு கட்டுப்படுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா கோவப்பட மாட்டியே? உங்க மேல எதுக்கு நான் கோவப்பட போறேன்? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவரே. அதனால இவ்வளவு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரே, ரொம்ப நல்லவரே. அதான் சொல்றேன். உனக்குன்னு எனக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ப்ளீஸ் தேன்மொழி, ப்ளீஸ். இங்க பாரு, உனக்கு நீங்க எது எடுத்து செய்யறதுக்கு யாருமே இல்ல. இப்போ உனக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது நான் மட்டும் நான் நம்புறேன். அதுதானே உண்மை. இவ்வளவு பெரிய உலகத்துல இப்ப எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான். அதுதான் சொல்றேன், எந்த தப்பு நடந்துடக்கூடாது. என்ன சொல்றீங்க? இந்த உலகத்துல உனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆளுன்னா அது நான் மட்டும் தானே எனக்கும் தெரியும். இங்க பாரு, உன்னை நான் நிற்கதியா விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு விரும்பல. உன்னை அனாதியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. என்ன சொல்ல வரீங்க? உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வாழ்க்கையா? நீ எத்தனை நாள் இப்படி வாழ்வ சொல்லு? ஏன் நீங்க வாழல? நான் ஆம்பளடி, 1000 வழி இருக்கு. ஆனா நீ என்னடி பண்ணுவ? வேண்டாம் ஜெயராஜ், சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், பாதுகாப்பா இருக்கு. உங்க நிலையில இது போதும் எனக்கு. வேற எதுவும் வேண்டாம். நான் செஞ்ச பாவத்துக்கோ முட்டாள்தனத்துக்கோ கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா இந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் இதுலயே இப்போ நிம்மதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஜெயராஜ், எதையும் சொல்லி என்ன காயப்படுத்தி உங்ககிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிச்சிடாதீங்க. இப்ப இவ்வளவு பெரிய உலகத்துல நான் நம்புறது உங்களை மட்டும்தான். அதே மாதிரி உங்களை மாதிரி என்கிட்ட அன்பாவும் கருணையாவும் பாசமாவும் உண்மையாவும் யாரும் இருக்க மாட்டாங்க. இனி ஒருத்தர் பிறக்க போறது இல்ல. எனக்கு உண்மையா இனி யாரும் இருக்க போறது இல்ல. நான் உங்களை தேடி அலைய போறதும் இல்ல. எனக்கு இந்த ஜென்மத்துல நீங்க போதும். நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே வாழலாம்னு சொன்னோம். இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க? உனக்கு உணர்ச்சிகள் ஆசைகள் எல்லாம் இருக்குதுன்னு செய்யும். அப்படிலாம் எந்த மண்ணு இல்ல, எதுவும் இல்ல. நான் என்னையே வெறுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த உணர்ச்சி ஆசைகள் எதுவுமே இல்ல. என்னைக்கு இல்லட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் வராது ஜெயராஜ், வராது. இல்ல, இப்ப நீ வலியிலும் வேதனையிலும் குற்ற உணர்ச்சி இருக்கனால உனக்கு இப்ப எதுவுமே வரல. எல்லாம் நார்மலாயே நீயும் வாழலான்னு ஆசைப்படும் போது இப்ப
வேண்டாம் ஜெயராஜ், இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க. உங்க தயவு போதும். நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழறதுக்கு உங்க நிழல் போதும். என் லட்சியத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க, என்ன ஊக்குவிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு ஆபரேஷன் பண்ண போறேன்னு நான் கூட தூங்கிட்டேன். நீங்க தூங்காம எப்படி ஆபரேஷன் பண்ணுவாலோ வைப்பாலோன்னு எனக்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு துணை போதாத ஒரு பொண்ணுக்கு? போதாது தென்மொழி, போதாது. எனக்கு போதும், நான் சொல்றேன்ல, எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இப்படி வாழ்ற? நீங்க வாழலையா? உன் மண்டையில யோகா இல்லையா? நான் ரெடி. என் வலி இருக்குன்னு சொல்றேன். இங்க பாரு, எனக்கு கஷ்டப்படுத்தாத. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட போ. இங்க பாரு, முதல் வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ அது போச்சுது. கை தவறி கீழே விட்டுட்ட, உடஞ்சு போச்சு. அதை விட்டு தள்ளு. அதுக்காக இப்படியே இத்தனை காலம் வாழ? நீ சின்ன வயசு, சொன்னா கேளு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாரும் மாதிரி நீயும் வாழ பாரு. நீங்க கொண்டு இருக்கல. இல்ல, அது வந்து கடைசியா உங்களுக்கு கூட நான் பாரமா இருக்கேன்ல, எல்லாருக்கும் நான் பாரமா இருக்கேன்ல. நான் எப்படி உண்மையில உங்ககிட்ட சொல்லுவேன்? இல்ல, நான் நானா இல்ல, நான் மாறிட்டேன். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க அனுப்புறதா நல்லது. எனக்கு எந்த விஷயமும் தெரியாமலே இருந்திருக்கல. நான் யாரோன்னு தேட அது நீயா இருக்க. இல்ல 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 தேன்மொழி, நான் சொல்றது கேளு. நான் வாழ்க்கை அமைச்சு கொடுக்க ஒரு நல்ல இடமா பாக்குறேன். நீ டாக்டர் தானே, டாக்டர்ல என்ன பாக்குறேன், அதான் உனக்கு சரியா இருக்கும். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாரு? உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் தடுக்கிறாங்க. சரி, நான் ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு போறேன். அப்ப நீங்க? இப்படிதான் இப்படிதான் போகும். அதான் சொல்றேன், நீங்க அப்படி இருங்க, நான் இப்படி இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலாம். எனக்கு தனி வாழ்க்கை வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு கற்புக்கு பாதுகாப்பு வேணும், அவ்வளவுதானே? அதான் நீங்க இருக்கீங்களே. ஐயோ, நான் மாறிட்டேங்கிறவளுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? என் காதலை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நானா இல்ல. நான் எத்தனை வருஷம் தேடினது, நான் எத்தனை வருஷம் தேடினேன். காதல் 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 இனித்திடும் நரகமா? வேண்டாம், நான் வேணா எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு இனி வாழ்க்கை வேண்டாம். முட்டாள் மாதிரி பேசாத. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். நீ ரொம்ப சின்ன வயசு பொண்ணு, புரியுதா? நீ ரொம்ப சின்ன வயசு பொண்ணு. இங்க பாரு, ஒரு வேலை எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்துல போட்டுட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? என் கல்யாணம் எடுத்துக்கு நான் போவேன். என்ன போற இடத்துல அவளை கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லு. அங்க என்ன பாதுகாப்பு இருக்கும்? இன்னொன்னு, என் டூட்டி பத்தி உனக்கு தெரியும். எங்க எப்படி ஆபத்து வரும்னு தெரியாது. வேண்டாம், என் கூட சேர்ந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். ஏன் திடீர்னு இப்பெல்லாம் பிரிச்சு பேசுறீங்க? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ஐயோ, உன்னை உசுர நீ யாருன்னு தெரியாமலே விரும்பின வேண்டி. காதல் 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 இனித்திடும் நரகமா? இப்ப அதை வந்து உன்கிட்ட நான் சொன்னா அதே மாதிரி அசிங்க அந்த உலகத்துல எதுவுமே இல்ல. இங்க பாரு, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க ஒழுங்கா வாழ வழிய பாரு. டாக்டர் தான் பார்ப்பேன், டாக்டர் சம்மந்தப்பட்டதான் பார்ப்பேன். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ. கல்யாணமா? ஐயோ, அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. நான் இன்னும் முழுசா அந்த வழியில இருந்தே வெளியில வரல. வெளியில சிரிக்கிறேன், உள்ளுக்குள்ளால முழுசா முழுசா ஒருத்தரை பறி கொடுத்துட்டு வந்தேன். இன்னொருத்தி கேட்டு கொடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு நேத்த சொன்னாங்க, இதுக்கப்புறம் நீ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நரக வாழ்க்கைன்னு. அது என் கண்ணு முன்னாடியே இருக்குது. ஐயோ, புரியாம போச்சுதே. வயசு குளர்ல மன தைரியத்துல நான் எடுத்த முட்டாள்தனம். அம்மா, இல்ல, என்னால ஜெயராஜ் பிரிஞ்சிருக்க முடியாது.
ஜெயராஜ் அவர் எனக்கு புரியல. இந்த உறவுக்கு பெயர் தெரியல. ஆனா நான் இவரை இழக்க விரும்பல. எனக்கு கடைசி வரைக்கும் ஜெயராஜ் நிழல் வேணும். ஜெயராஜ் எனக்கு வேணும். அவர் கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கிறேன். ஏனோ தெரியல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவரை பார்க்கும்போது மட்டும் எனக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. இந்த உறவுக்கு நானும் பெயர் தேடி பார்த்துட்டேன், தெரியல. ஏதோ இடம் புரியாத ஒரு சந்தோஷம். 1000 பட்டாம்பூச்சி எனக்குள்ள பறக்குது. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா இவரையும் விட்டுட்டு இல்ல, என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே எப்பொழுதும் வரும். அவர் கூட பக்கத்துல இருந்து பேசணும்னு என் மனசு ஏங்குது. ஆனா அவர் பக்கத்துல இருந்தா எந்த தப்பான எண்ணமும் எனக்கு வர மாட்டேங்குது. ஐயோ, எனக்கு புரியலையே. சில நேரம் பெத்த தகப்ப மாதிரி தெரியறாரு, சில நேரம் நல்ல ஃப்ரெண்டா தெரியறாரு. எனக்கு உணர்ச்சிகள் ஆசைகள் வரும்போது இல்ல இல்ல, என்னால இனி வாழ்ந்தா இங்க இருப்பேன். இல்ல, என்ன முடிவெடுக்கணுமோ அதை நான் எடுப்பேன். முடியல முடியல. காதல் 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 இனித்திடும் நரகமா. பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். வேண்டாண்டா, நான் தானடா தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தண்டனை வைக்கிற? என்ன மன்னிச்சிருடா. வேண்டாண்டா வேண்டாண்டா, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன்டா. எவ்வளவோ கேட்டேனடா, அது யாரு யாருன்னு. சத்தியமா சொல்றேன்டா, யாருக்கும் தெரியாதுடா, யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான்டா உன் சொத்தை நான் உன்கிட்ட அனுப்பி வச்சு. இங்க பாரு, இப்ப முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக உதவி பண்ணு. அவளுக்கு நல்ல இடத்துல பார்க்க போறேன். வேண்டாண்டா, வேண்டாண்டா, சொன்ன கேளுடா. நான் செத்தா போயிருவேன் சொல்லிட்டேன். வேண்டாண்டா, தண்டனை கொடுக்காதடா. நமக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுடா. இங்க பாரு ப்ளீஸ், நான் நல்ல இடத்துல பார்க்க போறேன். அதுக்கு நீ உதவி மட்டும் பண்ண போதும். வேண்டாம் ஜெயராஜ், இங்க பாரு, உன்னை கூட பிறந்த நான் பாக்குறேன். ப்ளீஸ்டா, சொன்ன கேளு. விடு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். நீ வாழவே இல்லடா, நீ வாழவே இல்லடா. போதும்டா, ரொம்ப வாழ்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். போதும். வேண்டாண்டா, நீ சொன்ன கேளுடா. இங்க பாரு, இதுக்கு மேலே அவன் என் கூட இருந்தா நான் நானே இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருந்த பழைய காதெல்லாம் வெளியே வருது. உனச்சு வசப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு நான் போச்சுது, பயமா இருக்கு. அப்பதான் ஒன்றும் பண்ண மாட்டேடா, சொன்ன கேளு. நானும் மனுஷன் தானே, எத்தனை ரெண்டா என் காதலை நான் மூடி மூடி மறைக்க முடியும்? எவ்வளவு நல்லா மறைச்சு வைக்க முடியும்? நிச்சயமா எல்லாம் ஒரு நாள் மாறும்டா, சொன்னா கேளுடா. நான் சொல்றது நீ கேளு. நம்ம குடும்பத்துல ஏதாவது நல்ல படிச்ச மாப்பிள்ள டாக்டர் இருந்தா சொல்லு. வேண்டாண்டா, வேண்டாண்டா, நான் தாங்கிக்கிட மாட்டேன்டா. நான் செஞ்ச பாவத்துக்காக இப்ப தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நானாவே இல்லடா, பொண்ணு தெரியாவே இல்ல, தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அதுக்குதான் சொல்றேன், நீ இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடலான்னு தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு திருப்பி தப்பு நடந்துட்டேன்னா அதை சரியா பண்ண முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதான் நான் சொல்றேன், இதுக்கு மேல நீ எந்த தப்பு பண்ண வேண்டாம். உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல, நீ புழுவா துடிக்கிறத என்னால பார்க்க முடியல. இங்க பாரு, அது என் தலையெழுத்து. நீ விளையாட்ட பண்ண சரி விடு, அதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. நான் அதை தீர விசாரிச்சிருக்கணும். நீ சரியா தாண்டா இருந்த, உண்மையா இருந்த, அதையும் மூடி மறைச்சவன் நான் தானடா. வயசு அப்படி விடு. சின்ன வயசோ விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது முக்கியம் இல்லை. நம்ம செய்யற தப்பு அதுக்கான தண்டனை நமக்கு கொடுக்கும்னு நான் உணர்ந்துட்டேன்டா. சரி விடு விடு விடு. இங்க பாரு, இதுக்கு மேல நீ எந்த தப்பு பண்ண வேண்டாம். இதை இப்படியே மூடி மறைச்சிட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம். உன் எதிர்காலமே
எப்போ எனக்கு சொந்தம் இல்லாம போச்சுதா அப்பவுமே அது நிரந்தரமா எனக்கு சொந்தம் இல்லாததா இல்லைன்னா அவ்வளவு உசுருக்கு சில காதலிச்சதுக்கு அப்புறமா என் கையை விட்டு போச்சுல டேய் போக வச்சவனே நான் தானடா டேய் அது சொல்லிச்சுடா சத்தியமா ஐயா என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழிப்புறா என்னிடத்திலே சேருமா இளமானே ப்ளீஸ்டா நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்டா அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி எல்லாத்தையும் சரி பண்றேன்டா கொஞ்சம் பொறுமையா இருடா தப்பு பண்ணிட்டேன் நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும்டா ப்ளீஸ்டா அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்றேன் நிச்சயமா ஏதாவது வழி இருக்கும்டா என்ன என்ன மன்னிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் மத்தபடி நிச்சயமா ஒரு வழி கிடைக்கும்டா இங்க பாரு இத பத்தி இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்ட வாயை திறந்த வாய் திறக்காம முடியாதுடா இங்க பாரு உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது நமக்குள்ளே மூடி மறைச்சுக்கணும் இதுக்கு மேல வேற யாருக்காவது தெரிஞ்சதே எப்படிடா உனக்கு சொந்தமானது முடியலடா முடியலடா சரி பக்கத்துல வச்சு பாப்பன்னு பார்த்தா இப்ப வேற ஏதாவது முடிவெடுத்து வச்சிருக்க நான் சொல்றத கேளு ஒழுங்கு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு எப்படி அவனால முடியுது இங்க பாரு அவன் நல்லா இருக்கணும் பாவுண்டா என்ன அவ வெளியில சொல்லல நான் சொல்லதுக்கு என்ன அவ எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறா பாவன சின்ன வயசு பொண்ணுடா அதான் கொல்கத்தா அவளையும் மீறி எனக்கு என்கிட்ட அப்படி நடந்துகிட்டாரு பாவமா இருந்ததுடா நான் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா இதுக்கு ஆயிருக்கும் குற்றாலத்தை செத்துருக்க மாட்டேன் எங்க பாரு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது சொன்னா கேளு தப்பு பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லதா தெரிஞ்ச மாதிரி தெரியும் ஆனா தப்பு பண்ணதுக்கு அப்புறம் செத்துலான்னு தோணும்டா இங்க பாரு வேண்டாம் நல்ல இடமா பார்த்து முடிக்கும் ஆமா நம்ம குடும்பத்துல நல்ல டாக்டர் பையன் இருக்கான்ல வேண்டாண்டா டாக்டர் பையன் இருக்கான்ல சொல்லு ஆமா அந்த திணறுசு தானே ஆமா இங்க பாரு நீ என்ன செய்வியோ யாரு செய்வியோ எனக்கு தெரியாது அம்மா கிட்ட பேசி அந்த தென்னரசுக்கும் தேன்மொழிக்கும் நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ற அதுதான் நீ எனக்கு செய்யற பாத்துக்க வேற எதையும் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல இந்த ஒன்னையாவது எனக்காக செஞ்சிரு முடியாது என்னால நான் உசோட இருக்கணுமா வேண்டாமா பண்றேன்டா பண்றேன் நீ அழகடா நீ அழுது எனக்கு கஷ்டமா இருக்கு இங்க பாரு இதோட எல்லாம் முடிஞ்சது இதுக்கப்புறம் எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வெளியில போறேன் நீ உன் லைஃப பாரு நான் சொல்றத கேளு பாரு இதை மட்டும் முடிச்சுட்டேன்னா வேற யாருக்கு எந்த குற்றம் உணர்ச்சி இருக்காது அவரோட லைஃப் அவரை பார்த்துட்டு போயிடலாம் இப்படி மட்டும் பண்ணாம இருந்தோம் நீ நானும் குற்றம் உணர்ச்சியில செத்துருவோண்டா அதுலயும் நான் சாவரம் இல்லையோ நீ செத்தா போயிடுவேன் ஓ அந்த தென்னரசுக்கும் தேன்மொழிக்கு இப்படியே கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன் அவன் அன்னைக்கு அம்மா பிள்ளை நிச்சயமா நல்ல பையனா தான் இருப்பான் தேன்மொழிக்கு எல்லாத்துலயும் பொருத்தமா இருப்பான் நானும் பார்த்துக்கேன் தேன்மொழிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான் ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டு நல்லா இருக்கும் என்னன்னு அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் அவளுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அவனுக்கு அமைச்சு கொடுத்தவன் தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு கூட தேன்மொழிக்காக விட்டு கொடுத்தவன் நிச்சயமா லைஃப்ல பல விஷயங்களை அவளுக்காக விட்டு கொடுப்பான் இங்க பாரு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு தேன்மொழிக்கும் தென்னரசுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு நீ எனக்கு தண்டனை கொடுக்குறடா வேண்டாண்டா சத்தியம் பண்ணி கொடுங்க வேண்டான்னு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு வேண்டாண்டா ப்ளீஸ் சத்தியம் பண்ணி கொடுங்க சரி சரி அல்லாத பார்க்க முடியல இந்த உரிமை இருந்தும் உனக்கும் எனக்கும் உறவு இல்லையடி இங்கு உனது கதையும் எனது கதையும் விதியும் கையிலடி என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழப்புறா என்னிடத்திலே சேருமா இளமானே சரி அப்படியே இருந்து வேண்டாம் உனக்கு போ போ ராணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இல்ல இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு அப்போ என்ன காதலிச்சது பைத்திய காத்தனு சொல்ற தெரியாம ஆசை வச்சுட்டேமா போ ராணி நீ ரொம்ப வருத்தப்பட போற சொன்னா கேளு பிடிக்கலனா அவன் உங்ககிட்ட காதல் சொல்லும் போதே பிடிக்கலன்னு சொல்லிருக்க வேண்டியதானே இப்போ நீ தான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்போ வந்து வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளவு தாங்க வேண்டாம் அப்படி ஒண்ணு தாங்கி நான் கூட வாழ வேண்டாம் போ என்ன பிடிக்கல போ என்னையாவது கட்டிட்டு வாழ போ போ போய உனக்கு என்ன ஆச்சுது யாராவது ஏதாவது சொன்னாங்களா
அவன் ஏதோ உங்ககிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கிட்டானா? இல்ல, எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்ல. அதான் ஏன் அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? மரியாதை எங்கிட்ட போயிரு, என்கிட்ட உத வாங்கிறாத. ஏன் அவன் உன்னோட மூத்தவன் உனக்கு இப்பதான் தெரியுமா? அவெல்லாம் உங்ககிட்ட உண்மையிலே சொன்னா? எதுவும் தெரியாம ஒண்ணு நீ விரும்பலையே. இதை நீ அவனை அசிங்கப்பட்டதுக்கு சமம் இல்ல. இவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன், அவருக்கும் எனக்கும் இனிமேல் ஒத்து வராது. அவனாவது வந்து பேசிருப்பானா இருக்கும், 7ஆம் வயசு பையன் அப்படிதானே? கேசா, இல்லம்மா, அதான் வயசு பத்திய காட்டிட்டான். பொண்ணுங்களை தப்பா பேசாத. யாராவது உங்ககிட்ட ஏதோ காதலிக்கிட்ட சொன்னாங்களா? பிடிக்கலன்னா விட வேண்டியதானே. ஏன் இவருக்கும் எனக்கு என்ன கல்யாணமா ஆயிடுச்சு? என் வாய கலராத, ஏன் நமக்குள்ள எதுவுமே நடக்கல? அப்ப தெரியல அவனோட மூத்தவனே. வார்த்தை விடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடைச்சு பாடு. இந்த பொம்பளைங்களை இப்படிதான். இனி நீயே பேச நினைச்சாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ எனக்கு வேண்டாண்டி. நீ அது என்ன வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு நான் இப்ப சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம். இப்ப சொல்றேன், உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி இந்த கிச வாழ்க்கையில பொம்பளைங்களுக்கு இடமே கிடையாது. போதுண்டி, இந்த பொம்பளைங்க எல்லாம் என்ன பாடாப்படுத்துறது போதும். என் கடுமை நிக்காத போடு. ஒருத்தி கெட்டிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனா, நீ கெட்டாம எனக்கு துரோகம் பண்ற. வாங்கடி, இந்த பொம்பளைங்க சவாசமே எனக்கு வேண்டாம். எதுக்கு தான் இவனை பார்த்துட்டு இருக்கு? போல போல மனசுக்கு பொம்பளை இல்லாம வாழ முடியல. ஐயோ, இந்த புரிதல் எப்போதான் இந்த குழந்தைங்களுக்கு வருமோ தெரியலையே. நான் என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? டேய் மொத அவ ஏன் சொல்றா, எதுக்கு சொல்றான்னு முத விசாரிடா. அதை விட்டுட்டு போத்தே விடாத. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருங்க, காலம் வரும்னு சொன்னேன். யாரு கேட்டா? வயசு மதப்புல எல்லோரத்த சூட்டுல நீங்க பாட்டுல இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க. எங்க சொல்லுக்கு எங்க மதிப்பு இருக்குது. என்னையும் போங்க. போடு, இனி என் கடுமை நின்றுட்டு இருக்கா. போ. அன்னக்கிளி பாட்டி. அத நானே இல்லையே, அப்புறம் அவங்க எனக்கு எப்படி பாட்டி? போடு. பாட்டி. என்னம்மா, என்ன வேணும்? என்ன சொல்லு. உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது, அதான். என் வீட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருந்ததா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நாளைக்கு என்னையும் உங்க பிள்ளை கைவிட்டுட்டாருன்னா? அப்படி நான் யாரை கைவிட்ட? உங்க முதல் மனைவிய. சப்பா, நான் கைவிட்டேன். ஏன் உனக்கு நல்ல எதுவுமே தெரியாது? உனக்கு புதுசா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை தட்டி கழிக்கிறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்க. அதுக்கு என் மேல பழி திருப்புற, அப்படிதானே? இல்ல, உங்க வீட்டுக்கு வந்தா நான் கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பேங்கிறது என்ன கேரண்டி இருக்குது? இங்க யாரும் எந்த கேரண்டியோட வாரண்டியோட வரலாமா? கல்யாணம் கேரண்டியோட வாரண்டியோட நடக்குது இல்ல. நம்பிக்கை அடிப்படையில தான் கல்யாணம் நடக்குது. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதும் உடைக்காம இருக்கதும் புருஷமாட்டி கையில தான் இருக்குது. இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கிடையாது. மனசு மனசு வேணும். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா ஐக்கியமா நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம். கணவனோட நம்பிக்கையை உடைக்காம மனைவியும் மனைவியோட நம்பிக்கையை உடைக்காம கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை உடைக்காம பாத்துக்கிட்டு தாம்பத்தியத்திலும் சந்தோஷத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுநியமா ஐக்கியமா இருக்கிறதுக்கு பேரு தான் கல்யாணம். இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. கணவன் யாருடைய ஒருத்தருடைய நம்பிக்கை உடைக்கப்பட்டாலும் அது கல்யாண வாழ்க்கையே கிடையாது. அங்க சந்தோஷம் இருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு பேரு கணவன் வாழ்க்கையும் கிடையாது. ஊருக்குத்தான் கணவன் மனைவி. அவங்க 2 பொறுத்த வரைக்கும் அவங்க தங்கி இருக்க ஹாஸ்டல், அவ்வளவுதான். எப்போ நம்பிக்கை உடைக்கப்படுதோ அதுக்கப்புறம் அது திருமணமே கிடையாது, அது தாம்பத்தியமும் கிடையாது. உடைக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். கடவுளால் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பரிசுனா அது திருமணம். அது உடைக்காம பாத்துக்கிறது மனுஷன் கையில தான் இருக்கு. பரிசை வாங்கியிருக்க, அந்த பரிசை நீதான் பத்திரப்படுத்தணும். கடவுள் பரிசை கொடுத்தாரு, திருமணங்கிற பரிசை. அதை உடைக்காம பாத்துக்கிட வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். இந்த பரிசு எல்லாருக்கும் எப்பவும் சரியா பொருந்துறது இல்ல. கிடைச்சவங்களுக்கு வரும், கிடைக்காதவங்களுக்கு சாபம். இல்ல, எனக்கு உத்தரவாதம் வேணும். உங்க பையன் கூட வாழ்ந்தா கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல தான் இருப்பேங்கிறதுக்காக எனக்கு உத்தரவாதம் வேணும். இல்ல, அந்த தேன்மொழிக்கு நடந்ததா எனக்கு நடக்காம இருக்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? ஓ, அப்படியா? அவங்க உங்களை தானே நம்பி வந்திருப்பாங்க. உங்களை மட்டும் தானே நம்பி வந்திருப்பாங்க. நம்பி வந்தவங்களை கைவிட்டுட்டீங்க. நான் 2ஆம் தரமா வரேன். எனக்கு என்ன இருக்க போகுது? கோத்த கிளப்பாம போயிருந்தியா? போறியான்னு சொன்ன. நீங்க தேன்மொழி கூடயே சேர்ந்து. ராணி, இங்க இருந்து கிளம்பு, அதான் உனக்கு நல்லது. காலந்தா பொது சொல்லும். நீ யாருக்கும் முடிச்சு போட வேண்டாம். நீ கிளம்பு. உனக்கு பிடிச்சிருந்தா வாழு, பிடிக்கலனா இப்பவுமே பிரிஞ்சு போயிரு. அது நல்லதுதான். போ. முடிவு உன் கையில.